ம். ஒரு பெயர் மாற்றத்துல அப்படி என்ன இருந்துற போகுது? ஒரு கட்டடத்தோட பெயரை ராஜ்பவன்ல இருந்து லோக் பவன்னு மாத்துறது ஒரு சாதாரண நிர்வாக ரீதியான செயல்பாடு தானே. ஆனா நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த கட்டுரை இது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்லுது. இதுக்கு பின்னாடி ஆழமான வரலாற்று அர்த்தங்கள் ஒழிஞ்சிருக்கலான்னு ஒரு வாதத்தை வைக்குது. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கட்டுரை இந்த பெயர் மாற்றத்தை உலக வரலாற்றோட ஒப்பிடுது. குறிப்பா சர்வாதிகார ஆட்சிகள் உருவாவதற்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளோட. இந்த ஒப்பீட்டை பார்க்கும்போது இது உண்மையிலேயே ஒரு சக்தி வாய்ந்த குறியீடா இல்ல நாம இதை மிகைப்படுத்தி பார்க்கறோமா அப்படிங்கறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பெரிய அரசியல் மாற்றங்கள் பெரும்பாலும் சட்டங்கள் மூலமா வர்றதுக்கு முன்னாடியே சின்னங்கள்லயும் மொழியிலையும் அதோட அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிடும்னு இந்த ஆய்வு சொல்லுது. இத அரசியல் அறிவியல் அறிஞர்கள் சிமாண்டிக் கூடிட்டா அப்படின்னு சொல்றாங்க. சிமாண்டிக் கூடிட்டா. ஆமா, அதாவது அகராதியில் நடக்கும் புரட்சி. ஒரு வார்த்தையோட அர்த்தத்தை மாத்துறது மூலமா ஒரு முழு அமைப்போட நோக்கத்தையே எப்படி திசை திருப்ப முடியுங்கிறது தான் நம்ம இப்போ ஆழமா பார்க்க போறோம். சரி, இத விரிவாக பார்க்கலாம். இந்த கட்டுரை சர்வாதிகார ஆட்சி உருவாகிறதுக்கு சில முக்கிய கட்டங்கள் இருக்குன்னு சொல்லுது. அது என்னென்ன? ஆமா, 3 முக்கிய கட்டங்களை வரையறுக்குது. முதல் கட்டம் சின்ன மாற்றம் அல்லது பெயர் மாற்றம், சிம்பாலிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்லலாம். இதுதான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற விஷயம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப இயல்பானதாகவும் யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாதது போலவும் தோன்றும். ஓகே, முதல் படி அது. ரெண்டாவது கட்டம் அமைப்புகளின் கட்டுப்பாடு, இன்ஸ்டிடியூஷனல் கேப்சர். அதாவது தேர்தல் ஆணையம், நீதிமன்றங்கள், புலனாய்வு அமைப்புகள் மாதிரி நாட்டின் தன்னாட்சி அதிகாரம் கொண்ட முக்கிய அமைப்புகளோட தன்மையை மாற்றுவது அல்லது வாட்டினை தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றது. சரி, மூணாவது கட்டம் சட்டரீதியான அதிகார மையமாக்கல், லீகல் அத்தாரிட்டேரியனிசம். இதுல புதிய சட்டங்களை இயற்றுவதன் மூலமாவோ அல்லது பழைய சட்டங்களுக்கு புதிய விளக்கம் கொடுப்பதன் மூலமாவோ அதிகாரத்தை ஒரே இடத்துல குவிப்பாங்க. புரியுது. அதாவது இது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி. முதற்கல்ல தள்ளி விட்டா மத்ததெல்லாம் தானா விழுங்குற மாதிரி. ஆனா இந்த முதல் படியான பேர் மாற்றுவது ஏன் அவ்வளவு முக்கியம்? ஒரு பேரை மாத்துறது எப்படி ஒரு அரசியல் கருவியா மாறுது? அதுதான் இதுல இருக்கிற உளவியல் நுட்பம். ஒரு பெயருங்கிறது வெறும் சொல்லில்ல, அது ஒரு கருத்தோட, ஒரு வரலாற்றோட, ஒரு அமைப்பு முறையோட அடையாளம். இப்போ ராஜ்பவன் அன்னோ பேரை மாத்தி லோக் பவன்னு வைக்கும்போது அந்த பதவியோட அர்த்தத்தையே நீங்க மாத்த முயற்சி பண்றீங்க. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இது ஒரு பக்கம் கூட்டாட்சி தத்துவம் மாதிரி பழைய கொள்கைகள்ல இருந்து மக்களை மனரீதியா பிரிக்க உதவுது. இன்னொரு பக்கம் ஒரு மையப்படுத்தப்பட்ட பார்வைக்கு அவங்கள தயார்படுத்துது. இது ஒரு மனரீதியான அடித்தளம். மக்கள் திரும்ப திரும்ப லோக் பவன் அப்படின்னு புதிய சொல்ல பயன்படுத்த அதன் பின்னணியில் உள்ள சித்தாந்தத்தையும் அவங்க அறியாமலேயே ஏற்றுக்கொள்ள தொடங்குறாங்க. நீங்க சொல்றத பார்த்தா இது வெறும் வார்த்தை விளையாட்டு இல்ல, இது ஒரு உளவியல் ரீதியான நகர்வுன்னு புரியுது. இந்த கட்டுரை இதை நிரூபிக்க வேற ஏதாவது உறுதியான வரலாற்று உதாரணங்களை காட்டுதா? நிச்சயமா, இந்த கட்டுரையோட மிக முக்கியமான பகுதியே அதுதான். இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு இல்ல, இது ஒரு திரும்ப திரும்ப நடக்கும் வரலாற்று முறை, ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்ன் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுகளோட விளக்குது. மிக தெளிவான உதாரணம் ஹிட்லரோட ஜெர்மனி. ஓ, நாசி ஜெர்மனிலையும் இதே மாதிரி நடந்திருக்கா? அங்க என்ன செஞ்சாங்க? ஆனா அங்க இது ரொம்ப வெளிப்படையா நடந்தது. ஜெர்மனியில இருந்த நீதிமன்றங்களுக்கு மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு பேர் சூட்டினாங்க. ஃபோக்ஸ் கிரிட்ஸோஃப். காவல்துறைக்கு மக்கள் காவல்துறை, பீப்புள்ஸ் போலீஸ். பேரளவுல மக்கள்னு வார்த்தை இருந்தாலும் அது மக்களுக்காக செயல்படல. அப்போ அந்த மக்கள் நீதிமன்றங்கள் எப்படி செயல்பட்டன? சாதாரண நீதிமன்றங்களுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. சாதாரண நீதிமன்றங்கள் சட்டத்தின் அடிப்படையில இயங்கும். ஆனா இந்த மக்கள் நீதிமன்றங்கள் நாசி கட்சியின் சித்தாந்தத்தை அமல்படுத்துறதுக்காகவே உருவாக்கப்பட்டன. கட்சியின் எதிரிகள், அரசியல் கைதிகள்னு பலரையும் எந்தவிதமான முறையான விசாரணையும் இல்லாம தண்டிக்கிறதுக்கு இதை பயன்படுத்தினாங்க. அப்போ மக்கள்னு பேரை பயன்படுத்தி கட்சியின் சர்வாதிகார செயல்களுக்கு ஒருவித தார்மீக அங்கீகாரத்தை உருவாக்க முயற்சி பண்ணாங்க இல்லையா? இந்த ஆய்வின்படி ஜெர்மன் மொழியில வோல்க் அனு சொல்லுக்கும் சம்ஸ்கிருதத்துல லோக் அனு சொல்லுக்கும் ஒரே அர்த்தம்தான், மக்கள். இந்த ஒற்றுமை தற்செயலானது இல்லைன்னு கட்டுரை வாதிடுது. ஜெர்மனி மட்டும் அல்ல, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளிலும் இதே போன்ற முறை காணப்பட்டதாக கட்டுரை குறிப்பிடுது இல்லையா? ஆமாங்க. ஸ்டாலினோட ரஷ்யால அரசு அமைப்புகளுக்கு மக்கள் கமசாரியட்னு பேர் வச்சாங்க.
மாவோவோட சீனால ராணுவத்துக்கு மக்கள் விடுதலை இராணுவம், அதாவது பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மின்னு பேர் சூட்டினாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது அப்படிதான் அழைக்கப்படுது. ஏன் வடகொரியாவில் கூட மக்கள் அரண்மனை, மக்கள் குழுன்னு எல்லா இடத்துலயும் மக்கள் அన్న வார்த்தை இருக்கும். ஓ, அப்போ இது ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தம் சார்ந்த விஷயம் இல்ல போல தெரியுது. இது ஒரு உத்தி. எக்ஸாக்ட்லி. இது ஒரு சர்வாதிகார உத்தி, சித்தாந்தம் அல்ல. இந்த எல்லா இடங்கள்லயும் ஒரு பொதுவான முறை இருக்கு. பெயரில் மக்கள் அன்ன சொல்ல சேர்த்து நாங்கள்தான் மக்களின் உண்மையான பிரதிநிதிகள் அன்ன ஒரு பிம்பத்தை உருவாக்குறது. ஆனா நடைமுறையில எல்லா அதிகாரத்தையும் ஒரு தலைவர் அல்லது ஒரு கட்சியின் கையில குவிக்கிறது. சரி, இந்த வரலாற்று பின்னணியில பாக்கும்போது இது ரொம்பவே தீவிரமான ஒரு விஷயமா தெரியுது. இப்போ இந்திய சூழலுக்கு வருவோம். ராஜ்பவன் பேரை லோக் பவன்னு மாத்துறத இந்த கட்டுரை எப்படி பாக்குது? முதல்ல ராஜ்பவன் அன்ன சொல்லோட தற்போதைய பொருள் என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. ராஜ்பவன் அன்னது பிரிட்டிஷ் காலத்து சொல்தான். ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது ஒரு புதிய அர்த்தத்தை பெற்றது. அது ஆளுநரோட பதவியையும் அவர் வகிக்கிற அரசியலமைப்பு சட்ட பாத்திரத்தையும் குறிக்கிற ஒரு நடுநிலையான அரசியலமைப்பு சின்னமா பார்க்கப்படுது. நியூட்ரல் கான்ஸ்டிடியூஷனல் சிம்பலிசம், அதாவது அது எந்த ஒரு சித்தாந்தத்தையும் சாராத ஒரு பதவி, அப்படிதானே? ஆமா, அரசியலமைப்பு சட்டத்தின்படி செயல்பட வேண்டிய ஒரு பதவியை குறிக்குது. ஓகே, அப்போ லோக் பவன் அல்லது மக்கள் மாளிகைன்னு மாத்தும்போது என்ன மாதிரியான பொருள் மாற்றம் ஏற்படுது? இங்கதான் இந்த கட்டுரையின் மைய புள்ளி இருக்கு. அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்ல. அவர் மத்திய அரசால் நியமிக்கப்படும் ஒரு அதிகாரி. ஆனா அவரோட இல்லத்துக்கு மக்கள் மாளிகை அப்படின்னு பெயர் வைக்கும்போது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்றத்தை விட அவருக்கு அதிக தார்மீக அதிகாரம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குது. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. எப்படி ஒரு பேர் அவருக்கு அதிக தார்மீக அதிகாரத்தை கொடுக்கும்? இதை இப்படி பார்க்கலாம். ஒரு மாநில அரசு ஒரு சட்டத்தை இயற்றுதுன்னு வச்சுப்போம். ஆளுநர் அதுக்கு ஒப்புதல் கொடுக்காம தாமதப்படுத்துறார். இப்போ அவர் ராஜ்பவன்ல இருந்து செயல்படுறாருன்னா அவர் ஒரு அரசியலமைப்பு அதிகாரி, அவரோட அதிகார வரம்புக்குட்பட்டு செயல்படுறாருன்னு அர்த்தம். ஆனா அவர் லோக்பவன்ல இருந்து, அதாவது மக்கள் மாளிகையிலிருந்து செயல்படுறாருன்னா அவர் மக்களின் உண்மையான பிரதிநிதியா மாநில அரசோட முடிவை எதிர்க்கிற மாதிரி ஒரு பிம்பம் உருவாக்கப்படுது. சரியா புடிச்சுங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக நியமனம் செய்யப்பட்ட ஆளுநர் எப்படி மக்களின் பிரதிநிதியாக முடியும் அன்ன கேள்விக்கு அவர் மக்கள் மாளிகையில் இருக்கிறார் அன்ன பதில் மறைமுகமா ஒரு நியாயத்தை கற்பிக்குது. அதாவது மாநில அரசை தாண்டி மக்கள் சக்தி ஆளுநரின் பக்கம் இருப்பதாக ஒரு கருத்தை இது விதைக்குது. அப்படியானால் இதன் உண்மையான தாக்கம் என்னவா இருக்கும்? உடனடியா பெரிய அரசியல் மாற்றம் வந்துடுமா? உடனடியா வராது. ஆனா கட்டுரையோட வாதப்படி இதோட தாக்கம் ரொம்ப ஆழமானது. முதலாவதா இது கூட்டாட்சி மனப்பான்மையை குறைச்சு ஒற்றையாட்சி சித்தாந்தத்தை வளர்க்குது. இரண்டாவதா மாநில சுயாட்சியை குறைக்கிறதுக்கான ஒரு அகராதி ரீதியான அடித்தளத்தை இது அமைக்குது. ஜெர்மனி, ரஷ்யா மாதிரியான நாடுகள்ல சர்வாதிகார ஆட்சி முழுமையா வர்றதுக்கு 3-5 வருஷத்துக்கு முன்னாடியே இதே மாதிரி அடித்தளம் அமைக்கப்பட்டதுன்னு கட்டுரை சுட்டிக்காட்டுது. இந்த கட்டுரை அந்த வரலாற்று ஒப்பீட்டின் அடிப்படையில இந்தியா தற்போது எந்த கட்டத்துல இருக்குன்னு ஒரு பார்வையை முன்வைக்குது. அது என்ன சொல்கிறது? ஆமா, அந்த பகுதி தான் இந்த ஆய்வோட உச்சகட்டம். அதன்படி இந்தியா இப்போ ஒரே நேரத்துல பல கட்டங்கள்ல இருக்கிறத குறிப்பிடுது. முதலாவதா கட்டம் 1, பெயர் மாற்றம். இது லோக் பவன் மாதிரி மாற்றங்கள் மூலமா ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருந்ததா சொல்லுது. சரி. இரண்டாவதா கட்டம் 2, அமைப்புகளின் பலவீனம். தேர்தல் ஆணையம், இடி, சிபிஐ மாதிரியான அமைப்புகளோட செயல்பாடுகள் மூலமா இது நடந்துகிட்டு இருக்குன்னு கட்டுரை வாதிடுது. மூன்றாவதா கட்டம் 3, சட்ட ரீதியான மையப்படுத்துதல். சில பொதுவான சட்டங்கள் மூலமா மாநிலங்களோட அதிகாரங்கள் குறைக்கப்படுறது இதன் தொடக்கமா குறிப்பிடப்படுது. கடைசியா 4வது கட்டமும் இருக்கா? இருக்கு. கட்டம் 4, அரசியலமைப்புக்கு புதிய விளக்கம். சில உயர்நீதிமன்ற, உச்சநீதிமன்ற வழக்குகள்ல அரசியலமைப்போட கூட்டாட்சி தத்துவத்துக்கு புதிய விளக்கங்கள் கொடுக்கப்படுறதும் இந்த திசையை நோக்கிய நகர்வுதான்னு ஆய்வு சொல்லுது. அதாவது இந்த எல்லா விஷயங்களையும் தனித்தனியா பார்க்காம ஒரு பெரிய வடிவத்தோட, ஒரு பேட்டர்னோட பாகமா பார்க்கணும்னு சொல்றீங்க. ஆமா, இதுல என்ன சிக்கல்னா, இதுல ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தனியா பார்த்தா அது ஒரு சாதாரண நிர்வாக முடிவு மாதிரி தான் தெரியும். ஒரு சட்ட திருத்தம், ஒரு அதிகாரியோட நியமனம், ஒரு பெயர் மாற்றம்,
இப்படி. ஆனா வரலாற்று ரீதியா சர்வாதிகாரங்கள் எப்படி உருவாச்சுன்னு படிச்ச அரசியல் ஆய்வாளர்கள் இந்த எல்லா புள்ளிகளையும் இணைக்கும் போது ஒரு பெரிய கவலைக்குரிய சித்திரம் உருவாகுதுன்னு எச்சரிக்கிறதா இந்த கட்டுரை முடிக்கப்படுது. ஆக இந்த கட்டுரையின் பார்வையில ராஜ்பவன் என்பதை லோக் பவன் என்று மாற்றுவது ஒரு எளிய பெயர் மாற்றம் அல்ல. அது கூட்டாட்சி தத்துவத்தை மறுபரிசீலனை செய்யவும் மத்திய அரசின் அதிகாரத்தை நியாயப்படுத்தவும் உதவுற ஒரு சக்தி வாய்ந்த குறியீட்டு நடவடிக்கை. ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தின் முதல் அறிகுறியாக இது இருக்கலாம்னு இந்த ஆய்வு ரொம்ப வலுவா வாதிடுது. உண்மையில இந்த ஆய்வு நமக்கு காட்டுற முக்கியமான பாடம் என்னன்னா, பெரிய அரசியல் மாற்றங்கள் பெரும்பாலும் சட்ட புத்தகங்கள்ல தொடங்குறதில்ல, அகராதிகள்ல தான் தொடங்குது. ஒரு சொல், ஒரு சின்னம், ஒரு பெயர், இதெல்லாம் வெறும் கருவிகள் இல்ல, இவையே அதிகாரத்தின் ஒரு வடிவம். சின்னங்களும் பெயர்களும் ஒரு சமூகத்தோட அதிகார அமைப்பு பற்றிய நம்ம புரிதல எவ்வளவு நுட்பமா வடிவமைக்குதுன்னோனதுக்கு இது ஒரு தெளிவான உதாரணம். ரொம்ப ஆழமான பார்வை. இதை பற்றி நீங்க சிந்தித்து பார்க்க ஒரு கேள்வி. நம்மை சுற்றி இதுபோல வேறு என்னென்ன சின்னங்கள் அல்லது பெயர்களின் அர்த்தங்கள் மெதுவாக மாற்றப்பட்டு வருகின்றன? ஒரு தெருவின் பெயர், ஒரு நகரத்தின் பெயர் அல்லது ஒரு அரசாங்க திட்டத்தின் பெயர் மாற்றப்படும் போது அது வெறும் நிர்வாக வசதிக்காக மட்டும்தானா, அல்லது அதன் பின்னால் ஆழமான சித்தாந்த மாற்றத்திற்கான முயற்சி இருக்கிறதா? ஒரு பெயர் மாற்றத்தின் பின்னால் இவ்வளவு பெரிய அரசியல் வரலாறு இருக்க முடியும் என்றால் நாம் கவனிக்க தவறிய மற்ற மாற்றங்கள் என்னவாக இருக்கும்?